पति ब्रह्मचारी அட கடவுளே ஆண்டவா, என்ன கொடுமை இது, முடியலையே. சூரஜ், நீ இவ கூட என்ன பண்ணிட்டு இருக்க? அது பெரியமா, இவ எல்லா வேலையும் சரியா பண்றாளான்னு செக் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இவ மத்தபடி எந்த பிரச்சனையும் கொடுக்கல. ஏன்னா காலையில இருந்து இவ நிறைய பிரச்சனை பண்ணிட்டால. அந்த கடவுள் சத்தியமா சொல்ற, இவ இனி ஒரு தப்பு பண்ணா கூட சரி, அப்புறம் நான் யாருன்னு இவ தெரிஞ்சுப்பா. தொண்டை வறண்டுடுச்சுப்பா, அதான் தண்ணி எடுக்கலான்னு வந்த. எழுந்துரு, வா. எங்க? என் கூட நீ வந்தாதானே தெரியும். இப்ப நீ வா. ஆனா சரளா கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. கிச்சன் அலங்கோலமா இருக்கு. பெரியமாக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா மறுபடியும் ஈஷாவை கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பெரியமா, நீங்க கிச்சனுக்குலாம் போக கூடாது. ஏன்? அது உங்களுக்கு முட்டில ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா, அதனால வலிக்க. உங்களுக்கு எதுக்கு இந்த கஷ்டம்? நீங்க இப்போ நல்லா ஓய்வு எடுக்கணும். நீங்க சொம்ப கொடுங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். நீங்க எங்க இருங்க. இந்தாங்க பெரியமா, தண்ணி எடுத்துட்டு போங்க. இந்தாங்க பெரியமா சொம்பு, பார்த்து போய் தூங்குங்க. ஆண்டவா, உன் கருணையே கருணப்பா. அதான் தங்க மாதிரி ஒரு புள்ளைய எனக்கு கொடுத்துருக்க. ஆனா இவன் தலையில எதுக்கு இந்த பொண்ணை கட்டினான்னு தான் தெரியல. என்னாச்சு? அது அடிப்பட்ட இடத்துல காரம் பட்டதுனால எரியுது. நான் போய் பேண்டேஜ் கொண்டு வரேன். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்க உறவுக்கான பிள்ளையார் சொல்லியா? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தயவு செஞ்சு மேல படுத்துக்கோ. உனக்கு கீழே படுத்தலாம் பழக்கம் இல்ல. நான் கீழே படுத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் கீழே படுத்துக்கிறேன். அட, நான் தான் சொல்றேன்ல, நீ மேல படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்ப? ஒரு ஐடியா இருக்கு என்கிட்ட. என்ன? வெயிட். तू ना जरा सा भी मेरी तरह, ना कहीं से मैं तेरी तरह, मिलके भी दोनों हैं अजनबी, कैसी है ये दास्तां ये। ஆஞ்சநேயா, உனக்கே ரொம்ப நல்லா தெரியும் நான் ஒரு பிரம்மச்சாரின்னு. அப்புறம் உங்களுக்காக வாங்கின மணி அதை என்ன ஞாபகப்படுத்திட்டே இருக்கும்.
வாவ், உனக்கு மூளை இருக்குன்றத கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நிறைய இருக்கு, ஆனா வேலை இன்னும் முழுசா முடியல. अजब है कहानी, गजब है फसाना குட் நைட். है रिश्ता ये कैसा, குட் நைட். न जाना अलग है मिजाज एक दूजे से बिल्कुल, पर चल रहा कारवां ये कारवां. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க சுரஜன. நீ ரொம்ப சரியா சொன்ன. எந்த வேலைய அடிதடியால முடிக்க முடியாதோ அது அன்பா இருந்தா முடிக்கலான்னு நீ சொன்னல, அதை பயன்படுத்தினே இன்னைக்கு அவ பேசிட்டா. அவ தேங்க்ஸ் சொன்னா, குட் நைட்டும் சொன்னா. தட பிரம்மச்சாரி, ஒரே நாள்ல அன்னி கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? அட்ரஸ் இங்க பாருங்கண்ணே, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கு அப்புறம் உங்களுக்கான எல்லா கதவையும் திறந்து விட போகுது. அப்ப ஐயா வீட்டுக்கு ஈஷா அனுப்புறது ரொம்பவே ஈஸி ஆயிடும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருவாங்க. இது பண்டி கேரண்டி. பை. என்னமோ அலாரம் அடிச்சதோ முதல் தடவை எழுந்துக்கிற மாதிரி இந்த மகாராணி இஷ்டத்துக்கு அலாரத்தை வச்சுட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அலார சத்தை கேட்டாலே அப்படியே பைத்தியம் பிடிக்குது எனக்கு. ஐயோ, போதும் போதும் போதும், நிறுத்து. காலங்காத்தால ஏன் இப்படி மணி அடிச்சு எழுப்புறேன்? நான் ஒன்னும் அடிக்கல, அந்த அலாரம் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவ்வளவு நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கேன், உனக்கு கேட்கவே இல்ல? ஓ காட், தெரியாம 7:30 மணிக்கு அலாரம் வச்சு தொலைச்சிட்டேனே. லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எதுக்கு லேட் ஆகுதுங்கறா? இப்ப நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? இந்த மாதிரி பண்ணி இத மாவுல பெரட்டி எடுத்து அப்புறம் இப்படி உருட்டணும். அப்புறம் இதை வச்சு தான் சப்பாத்தியை திருப்பி திருப்பி போடணும். இதோ இந்த மாதிரி. அண்ணா அண்ணா, வெளியே வராதீங்க, உள்ள போங்க. என்னடா அந்த பக்கம் பாருங்க ப்ளீஸ். அன்னி கூட சேர்ந்து வேலை பாருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நான் ப்ளீஸ். எப்படி? பெரியமா எங்க? பெரியமாவும் ரியாவும் கோவிலுக்கு போயிருக்காங்க. அவங்க கோவில்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி நான் சப்பாத்தி எல்லாத்தையும் போட்டு வைக்கணுமான்னு எனக்கு மாவே பேசிய வரல. கண்ணீர் விட்டா மட்டும் மாவும் பிசைஞ்சிராது, சப்பாத்தியும் வராது. முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீ இப்படி அழுவுறதை நிப்பாட்டு. மாவு எப்படி பிசைஞ்சு சப்பாத்தியை சுடுறதுன்னு உனக்கு சொல்லித்தரேன். இந்த பொண்ணு என்னதான் பண்ணுவாளோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லா வேலையும் என்னையே பார்க்க சொல்றாங்க. இந்த பேண்ட் அம்மா என்ன இது? ரெண்டு பிளேட் பாஸ்தாவா? கொழுந்தனாரு யாரு கூட பாஸ்தா சாப்பிட போயிருப்பாரு? ஒருவேளை இன்னொரு பிளேட் அந்த மகாராணிக்கா இருக்குமோ?
மாவுல முதல்ல சுவைக்கேத்த மாதிரி உப்பை முதல்ல போடணும். போட்டாச்சு. இப்போ உப்புக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தணும். அப்புறம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்ப ஃபுட்பால் மாதிரியான சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபுட்பால் மாவுல இருந்து ஒரு சின்னதா உருட்டி எடுத்து இந்த மாதிரி உருட்டி அழகான டென்னிஸ் பால உருவாக்கணும். அப்புறம் நாம சப்பாத்தி கட்டை காஞ்ச மாவு போட்டு மெதுவா பிரஸ் பண்ணணும். தேக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். அதிக அழுத்தம் கொடுக்க கூடாது. இப்ப அடுப்பை பத்த வைக்கணும். இதோ உன்னுடைய அழகான சுவையான ரவுண்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வாவ், தேங்க் யூ. நீ உண்மையிலே சூப்பர் டீச்சர் தான். இப்ப நம்ம மனசுல இருக்கிறது இவகிட்ட சொல்லிட வேண்டியதுதான். இங்க பாரு ஈஷா, சரியான அளவு தண்ணி ஊத்தி ஒழுங்கா பசஞ்சு தேய்க்கிறதுனால ஒரு பர்ஃபெக்டான சப்பாத்தி வரும். அதே மாதிரி உறவுகளுக்கு இடையில கூட இந்த அற்புதமான பாண்டிங் இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். பாண்டிங் ஒழுங்கா இல்லைன்னா அப்புறம் நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த உறவு ரொம்ப நாள் நீடிக்காது. என்னுடைய வீடு அப்புறம் உன்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாத்துலயுமே ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பெரியமாக்கு உன்னை பிடிக்காது, எந்த காலத்திலயும் பிடிக்க போறதும் இல்ல. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலும் சரி, அதனால எந்த ஒரு விஷயமும் மாற போறது இல்ல. ஏன் சொல்றேன்னா, இந்த இடம் இருக்கே, இந்த இடம் உனக்கான இடம் கிடையாது. அதனால உன்னுடைய ஃப்ரெண்டுங்கிற முறையில இந்த உண்மையெல்லாம் நான் உங்ககிட்ட இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி உங்க அப்பா கிட்ட போயிடு. அவ்வளவுதான். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கஷ்டத்துல இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தோல்வியை ஒத்துக்க சொல்ல மாட்டாங்க. நான் ஒத்துக்கிறேன். என்னால எனக்கு இந்த சப்பாத்தியை பண்ண முடியலதான். அதோட இந்த வீட்ல இருக்க கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும். இந்த சப்பாத்தியும் சரியா வந்துடும், வாழ்க்கையும் சரியாயிடும். அடடடா, வாவ் வாவ். இந்த மாதிரி ரவுண்டா சப்பாத்தி பண்ண கத்துக்க எனக்கு வருஷ கணக்காச்சு. இந்த மகாராணி ஏதாவது மந்திரக்கோள் வச்சிருக்காளா என்ன? ஒரே நாள்ல ரவுண்டா பண்ண கத்துக்கிட்டா? கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும் ஈஷா. நீ ஒரு ஃபாஸ்ட் லேர்னர் அப்படிங்கறத. ஒவ்வொரு நாளும் புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம கலாச்சாரத்தை மறந்துடக்கூடாது. அடடா, மருமக அழகா ரவுண்டா சப்பாத்தி பண்ணி இருக்கிறத பார்க்கும்போது அழகா இருக்கு. இந்தமா எல்லாருக்கும் கூட. ஒரு வழி அப்பா என் கையால பண்ண சப்பாத்தியை சாப்பிட போறாரு. ஃபைனலி. இதுதான் இவ பண்ண தீஞ்ச சப்பாத்தி. அட கடவுளே, என்ன கொடுமை இது. ஒரே ராத்திரியில யாராலையும் இப்படியெல்லாம் சுட முடியாது. அதே மாதிரி திருந்தவும் முடியாது. அட சூரஜ், நீயுமா? இப்ப யாருக்காக நீ போய் சொல்லிட்டு இருக்க? ஆ? இந்த சப்பாத்தி எல்லாம் இந்த பொண்ணு ஒண்ணு சுடல, சூரஜ் தான் பண்ணிருக்கான்.
நியாயமா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க கையால செஞ்ச சாப்பாடை மட்டும்தான் நான் எப்பவுமே சாப்பிடுவேன். அடுத்தவங்க ரத்தத்தால செஞ்சது எனக்கு எப்பவும் வேணாம். குலாப் சிங்கோட ரவுடி கையால சமைச்சதை சாப்பிட்றதை விட எனக்கு விஷமே மேல். சூப்பர். வாங்கிக்கோமா, வாங்கிக்கோட. முத நாள் சமைச்சிருக்கல, வாங்கிக்கணும். சபாஷ். என் மருமக சப்பாத்தி ஒழுங்கா பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இதுல அவளோட நேர்மையும் உழைப்போட வாசனையும் தெரியுது. நீ நல்லா இருக்கும். இவ பண்ண இந்த தீஞ்ச சப்பாத்தி எல்லாத்தையும் இவளே தான் சாப்பிடணும். நேத்து ராத்திரி சாப்பிட்ட மாதிரி. அத்தை, அப்படி தப்பான எண்ணத்துல எல்லாம் இருக்காதீங்க. நேத்து ராத்திரி இவ எந்த சப்பாத்தியும் சாப்பிடல, இன்னைக்கும் சாப்பிட மாட்டா. நேத்து கொழுந்தனார் இவளுக்கு பாஸ்தா வாங்கி கொடுத்திருக்காரு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இருங்க, இத கொஞ்சம் பாருங்க. பில்லு. கொழுந்தனாரோட பேண்ட்ல இருந்து இதை எடுத்தேன். பாஸ்தா? உனக்கு மரியாதையா தெரியாதா? வீட்டுல பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் நீ செஞ்ச காஞ்ச ரொட்டிய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ அதை சாப்பிடாம எங்க போன? எங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு நீ மட்டும் தனியா பாஸ்தா சாப்பிட போனியா? பெரியமா 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 அண்ணே, பெரியமா, அது நான் தான் இஷாவை கடைக்கு கூட்டிட்டு போனேன். அவ கடைக்கு வரத்துக்கு கூட தயாரா இல்ல. நான் தான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனேன். அட கடவுளே, இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு. இவளுக்காக நீ இப்போ உன் பெரியம்மா கிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல. இதெல்லாம் இவளோட வேலைதான். இல்ல பெரியமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றீங்க? நாங்கெல்லாம் இங்க காஞ்சு போன சப்பாத்திய சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா நீ என்னன்னா எங்க எல்லார் கண்ணிலயும் மண்ணை தூவிட்டு பாஸ்தா சாப்பிட போனியா? சொல்லு. அண்ணி அண்ணி, நீங்க என்ன பண்றீங்க? வேண்டாம். இங்க பாருங்க, நீங்க குறுக்க பேசக்கூடாது. நீங்க இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. இவ நம்ம வீட்டுல மருமகன் தானே வந்து உட்காந்துட்டு இருக்கா. அப்படின்னா இவ இந்த வீட்டுல சில விஷயங்களை கடைபிடிச்சே ஆகணும்னு இவ புரிஞ்சுக்கணும். அதை இவ நிறைவேற்றியே ஆகணும். புரிஞ்சுதா? பெரியமா, நீங்க அமைதியா இருங்க. முதல்ல உட்காருங்க. உட்காருங்க பெரியமா. தேவையில்லாம டென்ஷன் ஆகி கோவப்படாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும். இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல. இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட எதையும் மறைச்சது கூட இல்ல. ஆனா ஒழுங்கா உண்மையை சொல்லு. இவ உன்னை கட்டாயப்படுத்தி தானே சாப்பிடறதுக்காக கூட்டிட்டு போனா. சின்ன வயசுல இருந்து என் கையால தான் நீ சாப்பிட்டு வளர்ந்திருக்க. ஆனா இவ வந்தவன என் பையனை முந்தானையில முடிச்சு வைக்க பாக்குறா. நேத்து பாஸ்தா சாப்பிட கூட்டிட்டு போன, இன்னைக்கு உன்னை சப்பாத்தி பண்ண வச்சிருக்கா. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு உன்னை எனக்கு எதிரா பேச வச்சு இந்த வீட்டை மொத்தமா ஆட்டி படைக்க பாக்குறா. அத நான் நடக்கவே விட மாட்டேன். இல்ல, அந்த மாதிரி எண்ணம் எனக்கு கிடையாது. பெரியமா, உங்ககிட்ட நான் உண்மையை தான் சொல்றேன். இதுல இவளுடைய தப்பு எதுவுமே இல்ல. பெரியமா ப்ளீஸ், இந்த ஒரு வாட்டி தயவு செஞ்சு விட்டுருங்களேன் ப்ளீஸ். இது வரைக்கும் அம்மா இந்த இஷாவை வாயால தான் திட்டிட்டு இருந்தாங்க.
இன்னைக்கு கிள்ளிட்டாங்க. அவ்வளோலாம் ஈஸியா விட்டுற மாட்டாங்க. வாய மூடு. என்ன வாய மூடு? இன்ன வரைக்கும் எங்க அத்தை என்ன படாத பாடுபடுத்தினாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த மகாராணிய பாஸ்தா போட போறாங்க. அட கடவுளே, அத்தை நம்ம வீட்டுக்குள்ள எப்படி தண்ணி வந்துச்சு? சிங்குக்கு கீழே இருந்துல தண்ணி வர மாதிரி இருக்கு. ஆமா அத்தை, குப்பை போய் அடைச்சதுனால அழுக்கு தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. ஏய் மகாராணி, நேத்து ராத்திரி பாத்திரத்தெல்லாம் நீதானே கழுவுன. பாத்திரம் விளக்குறதுக்கு முன்னாடி அதுல இருக்க மிச்ச மீதியெல்லாம் எடுத்து போட்டியா இல்லையா? மிச்சம் மீதியா? ஆமா, மிச்ச மீதிதான். ஐயோ அத்தை, அத்தை நேத்து ராத்திரி மிச்ச மீதியெல்லாம் இவ இதுலயே கொட்டியிருக்கா. அதனாலதான் அத்தை சிங்க் நல்லா அடைச்சுக்குச்சு. அதான் அழுக்கு தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. சரி இப்ப அதனால என்ன, நீங்க எல்லாம் போய் உட்காருங்க, நான் போய் அதை க்ளீன் பண்றேன். நில்லு, அங்கே நில்லு. இவ தானே இந்த மாதிரிலாம் பண்ணா, அதனால இவ தான் கிளீன் பண்ணணும். பெரியமா, பெரியமா மெதுவா. யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க தான் தண்டனையை அனுபவிக்கணும். இவ தானே இது எல்லாத்துக்கும் காரணம், அதனால இவ தான் கிளீன் பண்ணி ஆகணும். உன்னால ஒழுங்கா வேலை பார்க்க முடியாதா? தெரியாம தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. தப்புக்கான தண்டனை உனக்கு உண்டு. ஏய் சரளா, உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? இந்நேரம் என் பேத்தியோட கை கால் உடைஞ்சிருக்கும். உனக்கான தண்டனை என்னன்னா, நீ இப்ப முட்டி போட்டு இந்த மொத்த வீட்டையுமே தொடச்சு எடுக்கணும். ஒரு சொட்டு தண்ணி இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ ஆண்டவா, அப்பா. அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்ற, இந்த ஜென்மத்துல நீ என் மருமகளா ஆகவே முடியாது. உன்னால நான் பட்ட வேதனை இருக்கே, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்க போறேன். இஷாவால் இந்த நாத்தத்தை எப்படி க்ளீன் பண்ண முடியும்? இவளுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பழக்கம் கூட இல்லையே.